வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா புதிதாக நகைக்கடன் பெறுபவர்களுக்கும் வங்கிகளுக்கும் புதிய வழிகாட்டுதல் விதிகளை எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா, நகைக்கடனில் தாமதம் செய்தால் ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. சில நகைகளுக்கு மட்டுமே கடன்கள் கிடைக்கும் மற்றும் எவ்வளவு சதவீதம் வரை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற தகவலையும், யாருக்கெல்லாம் அதிகமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றிய கூடுதலான விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் முழுசாக உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மக்களே, இந்தியாவில் அவசர தேவைகளுக்கு தங்கம் மட்டுமே பிரதான அடமான பொருளாக இருந்து வந்த நிலையில் கோடிக்கணக்கான மக்களின் நிதி சுமையை குறைக்கும் வகையில் இந்திய ரிசர்வ் வங்கி ஒரு புரட்சிகரமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா, வரும் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் தங்கத்தை போலவே வெள்ளி நகைகள் மற்றும் நாணயங்களை வைத்தும் வங்கிகள் மற்றும் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களில் கடன் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக பார்த்தீங்கன்னா, புதிய வழிகாட்டுதல் கடன் வாங்குவோருக்கு பாதுகாப்பையும் கடன் வழங்கும் நிதி நிறுவனங்களுக்கு பொறுப்புணர்வையும் அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்வ் வங்கி என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதிய கட்டமைப்பில் வாடிக்கையாளர்களுக்கு பயனளிக்கும் பல முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. தங்கம் போலவே வெள்ளி ஆபரணங்கள், நகைகள் மற்றும் நாணயங்களை அடமானமாக வைத்து குறுகிய கால கடன்களை பெறலாம். மேலும் ஏற்கனவே அடமானம் வைக்கப்பட்ட நகைகளை மீண்டும் அடமானம் வைத்து கடன் பெறுவதும் தடை செய்யப்பட்டுள்ளது. சிறு கடன் வாங்குவோருக்கு உதவும் வகையில் கடன் மதிப்பு விகிதம் 75% 85% உயர்த்தப்பட்டுள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா, வட்டியுடன் சேர்த்து 2.5 லட்சம் வரையிலான கடன்களுக்கு நீங்கள் அடகு வைக்கும் பொருளின் மதிப்பில் 85% வரை கடனாக பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு, உங்ககிட்ட வெள்ளி நகையின் மதிப்பு 1 லட்சம் ரூபாய் என்றால் இனி நீங்கள் 85,000 வரை கடன் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நபர் 10 கிலோ வரையிலான வெள்ளி ஆபரணங்கள் அல்லது 500 கிராம் வரையிலான வெள்ளி நாணயங்களை அடகு வைத்து கடன் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தங்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 1 கிலோ ஆபரணங்கள் மற்றும் 50 கிராம் நாணயங்கள் என்ற வரம்பை நிர்ணயிச்சிருக்கிறாங்க. மக்களே, இந்த புதிய விதிகளின் முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாடிக்கையாளர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் கடுமையான விதிகளும் கொண்டு வந்திருக்காங்க. கடன் முழுவதுமாக திருப்பி செலுத்தப்பட்ட பிறகு அடகு வைக்கப்பட்ட நகைகளை உடனடியாக வாடிக்கையாளரிடம் ஒப்படைக்க வேண்டும். அவ்வாறு ஒப்படைப்பதில் தாமதம் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட வங்கி அல்லது நிதி நிறுவனம் தாமதமாகும் ஒவ்வொரு நாளுக்கும் 5000 ரூபாய் அபராதமாக வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை அடகு வைக்கப்பட்ட தங்கம் அல்லது வெள்ளி தணிக்கையின் போதோ அல்லது வேறு காரணங்களுக்காக தொலைந்து போனாலோ அல்லது சேதமடைந்தாலோ அதன் முழு மதிப்புக்கும் கடன் வழங்கும் நிறுவனமே பொறுப்பேற்று வாடிக்கையாளருக்கு முழு இழப்பீடும் வழங்க வேண்டும் அப்படின்னு ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டிருக்காங்க. மக்களே, இதில் யாருக்கெல்லாம் நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதிய திட்டம் நகர்ப்புறங்களில் மட்டுமல்லாது சிறு நகரங்கள் மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள மக்களுக்கும் நிதி ஆதாரங்களை எளிதில் அணுக வழிவகை செய்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, விவசாயிகள், சிறு வணிகர்கள் ஆகியோர் தங்களின் அவசர நிதி தேவைகளுக்கு தங்களிடத்தில் இருக்கின்ற வெள்ளி பொருட்களை பயன்படுத்தி எளிதாக கடன் பெற முடியும். இது நாட்டின் நிதி உள்ளடக்கத்தை அதிகரிப்பதோடு பொருளாதார வளர்ச்சிக்கும் ஊக்கமளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்க கட்டிகள், வெள்ளி கட்டிகள் மற்றும் தங்க பத்திரங்கள் ஆகியவற்றை வைத்து கடன் வாங்க முடியாது அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளுக்கு மட்டுமே இந்த விதிகள் பொருந்தும் அப்படிங்கிற தகவலையும் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.